வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி யூனிட் 7 வரைக்கும் பிரித்து அமிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் பற்றி பேசுவோம். சரிங்களா? 2012 2025 நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப்டாபிக்ஸையும் நம்ம காமிச்சிருக்கோம். எப்படி தான் இருக்கும். சரிங்களாங்க? இது யூனிட் 7க்கான பிடிஎஃப் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். சப்டாபிக்ஸோட சிறுபஞ்ச மூலம் ஏலாதி. சரிங்களா? இது சான்றோர்கள் பற்றி இது அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கோ த்ரூ பண்ணுங்கள். சரிங்களா? இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டாபிக் வைஸ் தான். ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட அது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களாங்க? சரி, இப்போ பொதுத்தமிழ் என்ன பண்ணுறது? வேறு எங்கேயாவது சோர்ஸ் படிக்கணுமா அப்படின்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வேறு எங்கேயாவது சோர்ஸ் படித்தாலும் அது அவ்வளோக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாங்க, குரூப் 2 குரூப் 1 அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஒரு 5 ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தாங்க முன்னாடி. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சினா ஹையர் செகண்டரி 12th ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், டிகிரி ஸ்டாண்டர்ட், பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி 5 ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தாங்க. அதில் எப்படி வரும் கொஸ்டின்னா, மொத்தமாக இருக்கிற 200 கொஸ்டின் இருந்துச்சுன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு, பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு 50 கொஸ்டின் நம்ம கையை வைக்க முடியாது. அது பொதுத்தமிழாக இருக்கலாம், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம். அதில் ஒரு கலவையாக ஒரு 50 கொஸ்டின் நம்ம கை வைக்க முடியாது. இந்த எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரு 25 கொஸ்டின் நம்மளால் கை வைக்க முடியாது. இது எப்படி இருந்ததுன்னா, இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் முன்னாடி வரைக்கும் பொது தமிழில் ஒரு 8 கொஸ்டின், 8 to 10 கொஸ்டின், மென்டல் எபிலிட்டியில் ஒரு 3 to 5 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 10 கொஸ்டின். ஸோ இப்படி தான் இருந்துச்சு குரூப் 4 பேட்டர்ன் முன்னாடி வரைக்கும். இப்போ அதை டிகிரி அண்ட் இந்த இதுக்கு மாற்றிட்டாங்க. அப்போ எப்படின்னா ஒரு 15 to 20 இது புதுசாக தான் வருது பொது தமிழில். அது நீங்கள் அதனால் நான் இந்த சோர்ஸை படிக்க போகிறேன், இந்த சோர்ஸை படிக்க போகிறேன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கூல் புக்கையே மறுபடியும் நல்லா தரவாக பண்ணிவிட்டு, ஆல்ரெடி குரூப் 4 நீங்கள் எழுதிட்டீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. வித் த ஹெல்ப்ஃபுல் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலியமாக தான் அந்த வரக்கூடிய டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். அதாவது இது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் எபிலிட்டியில் வரக்கூடிய டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே கான்செப்ட் தான். இருக்கிறத வச்சு இல்லாததை கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். அதை யூஸ் பண்ணி தான் இந்த வர டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதுக்காக நான் புதுசாக இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்லாம் பண்ணாதீங்க. அது டைம் வேஸ்ட், கன்ஃபியூஷனை தான் உருவாக்கும். இப்போ பொது தமிழையை மறுபடியும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க, நிறையா ஷார்ட்கட்ஸை உருவாக்குங்க. இது வந்தால் இது அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி மார்க் எடுத்துகிட்டு போக பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் இனிமேட் நீங்கள் எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் நல்லா படிச்சுக்குங்க. சரிங்களா? எக்கனாமி சயின்ஸை கடைசியாக வச்சுக்கிட்டு, ஜியாகிரஃபி சயின்ஸை கடைசியாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இந்த 4 தலைப்புகள், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக இது பண்ணணும். சரிங்களா? பாருங்கள்.